மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா BS6 விஸ் BS4 ரெண்டு வண்டிக்கு என்னன்னா, இப்போ வந்து இந்த BS4ல இருந்து BS6 மாறினதுக்கு அப்புறம் எல்லாருமே BS6 எடுக்கிறதா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அதாவது எப்படி எடுக்கிறது, என்ன பண்றதுன்னு யாருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதா, இல்லை ஒன்றும் புரிய மாட்டேதான்னு தெரியல. அதை வந்து எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். வீடியோ வந்து நீங்க பாருங்க. என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க. இப்போ BS4 வண்டியை பார்ப்போம். இப்போ BS4 வண்டிக்கு பழைய வண்டியில் வந்து BS4 வண்டியில் இப்போ இன்ஜினை செக் பண்ணுறதுன்னா நம்ம ஆயில் ஸ்டிக்கை எடுத்து பார்ப்பாங்க. ஆயில் வெளியில் அடிச்சிச்சுன்னா வந்து வண்டி நல்லா இன்ஜின் வேலை இருக்கிற வண்டி, ஆயில் ஸ்டிக் ஆயில் வெளியில் அடிக்கலைன்னா வண்டி நல்ல வண்டி அப்படின்ற ஒரு தியரி மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த இது கிடையாது. இப்போ BS6ல் அந்த இது கிடையாது. ஏன்னா BS6ல் வந்து ஆயில் வந்து இது ஸ்டிக்ல இருந்து எடுத்தா கன்ஃபார்மா வந்து ஆயில் வெளியில அடிக்கதான் செய்யும். இது 700cc வண்டி தான், இது 700cc வண்டி தான். என்ன ஒரு டிஃபரெண்ட்னா, இது வந்து இந்த இன்ஜின் வந்து எப்படின்னா ஒரு பிஸ்டன் கீழே வந்துச்சுன்னா ஒரு பிஸ்டன் மேலே போகும், அந்த மாதிரி பழைய மெத்தடு. இந்த வண்டி எப்படின்னா ரெண்டு பிஸ்டனுமே மேலேயும் 2 பிஸ்டனும் கீழேயும் வரும். டாப் அண்ட் டாப் இன்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வண்டிக்கு இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ டஃப் அண்ட் ஆயில்ன்றது இன்ஜினுக்கும் டஃப் அண்ட் ஆயிலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. டஃப் அண்ட் ஆயில்ன்றது எதுக்குன்னா, நம்ம இப்போ வந்து இந்த BS6 போட்டதுல வந்து அதிகப்படியான கார்பன் புகை வெளியில வருது. அதாவது இப்போ BS4 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புகை வெளியில வரும். ஆனால் அந்த BS6ல் வந்து அதிகப்படியான புகை வெளியில வராது. அதுக்காண்டி எதுக்காண்டி அப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆடிபுல் ஆயில்ன்றது அந்த புகையில வந்து அந்த அந்த ஆயிலை தெளிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த புகையை சாகடிச்சு சாதாரண புகையா, அதாவது எந்த ஒரு நச்சுத்தன்மை இல்லாத புகையா வெளியேற்றுறதுக்காண்டி தான் வந்து அந்த ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த BS4ல வந்து சாதா மீட்டர் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ஆயிலு, தண்ணி, டெம்பரேச்சரு எல்லாமே வந்து நம்ம மேனுவலா, அதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா மேனுவலா இதை செக் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா வந்து இந்த BS6ல் அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் மீட்டர்ல என்னன்னா, இப்போ தண்ணி இல்லையோ இல்லை டஃப் அண்ட் ஆயில் இல்லையோ ஏதோ ஒன்று சம்திங் என்ன இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்கா மீட்டர்லேயே நம்மளுக்கு காமிச்சதுனால இந்த வண்டியை வந்து நம்ம மேக்சிமம் மீட்டரை பார்த்து மீட்டர்ல இருக்கிற ஃபால்ட்டு வராமல் நம்ம ஓட்டிட்டாலே இந்த வண்டியில 100% வந்து இந்த வண்டியை ஒரு சூப்பர் வண்டின்னு சொல்லலாம். இந்த வண்டியை எடுக்கிறவங்க யாரும் எதுக்கும் பயப்பட வேணாம், நம்பி எடுங்க BS6. வண்டி நல்லாவே இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ BS6ல் வந்து கோல்டு ப்ளஸ் போட்டாங்க 2022லேருந்து 23. அதுக்கப்புறம் இப்போ பேஸ் 2 போடுறாங்க. பேஸ் 2ன்றது அதாவது இந்த வண்டி தான், இந்த இன்ஜின் எல்லாமே இதுதான் இருக்கும். ஆனால் வந்து இந்த ஃபேஸ் வச்ச வண்டி, அதாவது இந்த நம்ம மீன் கண்ணு டூம்னு சொல்லுவாங்க, அந்த மீன் கண் டூம்ல வச்ச ஃபேஸ் வச்ச வண்டி தான் வருது. அது இல்லாமல் டாடா எஸ் கோல்டுன்ற பேர்லேயே வருது. ரெண்டு வண்டியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வண்டியுமே சூப்பர் வண்டி தான். ஆனால் நம்மளுக்கு BS4 நிப்பாட்டிட்டாங்க. இனிமேல் ஃபியூச்சர் BS6 தான். அதனால எந்த வண்டி எடுக்கிறீங்கனாலும் நல்லபடியாக எடுங்க, பார்த்து எடுங்க. வண்டியில வந்து மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து, எங்க வண்டி எடுக்கிறீங்கனாலும் மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து பார்த்து எடுங்க, நல்ல வண்டியா எடுங்க. நன்றி, வணக்கம்.